படியேறி வருவோர்க்கு பயமில்லையே, செய்த பாவங்கள் தீரவேறு வழியில்லையே திருமலை. படியேறி வருவோர்க்கு பயமில்லையே, செய்த பாவங்கள் தீர ஒரு வழியில்லையே. துணையானவள் சக்தி சக்கராயுதம் துதிப்பார்க்கு அருள்கின்ற திருவேங்கடம் திருவேங்கடம். நாயனாயன பாராயணம் சித்திகளின் துறவுக்கு கொடுத்திட சக்தி படைத்த மலை. தேவர்கள் ஓவர்கள் யாவரும் வேண்டிடும் சேர நினைத்த மலை. தத்துவ வேத உரைப்போர் சாதனை வாழுமலை. ஆயிரம் விழியவர் தூயவர் மாயவள் ஆளும் ஏழுமலை. நாராயண நாராயண ஹரிஓம் நமோ நாராயண. இந்த புவியானது பத்திப்பழங்களோடு உடையது. அதோட இங்கே வித்துக்கள் போட அமைந்துள்ளது அண்டங்கள். இந்த அண்டங்கள் 1008 கூடியது ஒரு புவனம். இப்படி 2214 புவனங்கள் கூடியது ஒரு சாகரம். சாகரமா? சாகரம் என்றால் என்ன? சாகரம் என்றால் கடல் என்று அர்த்தம். இது போன்று 7 கடல்கள் கொண்டது ஒரு பதம். பதமா? பதம் என்றால் என்ன? பதம் என்றால் சொல் அல்லது வார்த்தை என்று பொருள்படும். இது போன்று 814 வார்த்தைகள் கொண்டது இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தில் அடங்கியிருக்கும் 1271 கோடியே 62,94,976 அண்டங்களிலும் என்னை அறியாதவர்களே கிடையாது. காரணம், நாரதர் வந்துவிட்டால் அமைதியின்றி கழகத்தின் புழுக்கம் ஆரம்பிட்டானே அர்த்தம். இருந்தாலும் என்னுடைய கழகம் உலக நலனுக்காக வலிமைக்கு வழக்கில்லை என்று எளியோர் அழிந்துபுறும் சமயம் அதற்கு வழக்குறைத்து எளியோரின் நலன் கல்வி கழகத்தின் விளைவாகும். இது அறிந்த விவராகிலும் தேவாதி தேவர் முதல் மும்மூர்த்திகள் என்று சொல்லக்கூடிய சிவன், பிரம்மா, விஷ்ணு இந்த மூவருமே என்னை கண்டால் அஞ்சு நடுங்குவர். நாரதர் கழகம் நன்மையில் முடியும் என்பது அவர்களுக்கு தெரியும். இப்படி தினசரி ஒரு கழகமாவது செய்யாவிடில் என்னுடைய சிரசானது 1000 கூட பொருத்தும். இது எனது தமையின் தக்க நட்ட சாபம். அந்த சாபம் என்னை பற்றி கொண்டால்தான் நான் என்னும் ஓம் நமோ நாராயண நமோ, ஓம் நமோ நாராயண நமோ, ஹரி ஓம் நமோ நாராயண நமோ என்னும் தாரக மந்திரத்தை என்னுடைய ஜீவ ஆதரவாக கொண்டு வாழ்ந்து வருகின்றேன். இன்றைய காலையில் எனது நித்திய கர்மாஷ்டங்கம் முடித்துவிட்டு அங்கிருந்து நேராக கைலாயம் சென்று அங்கே ஆனந்தமாக தனது பூத கணங்களுடனும் சித்திரமின் வீட்டுக்கு கூடியே உமா மகேஸ்வரனை கண்டு அவர்களின் ஆசையம் பெற்று அதன் பின் 1100 ஆதரவப்பள்ள திருப்பற்கடலில் 1000 பட மகிழமுடைய ஆதிசேஷனை சயனித்திருக்கின்ற எனது பாட்டனாகிய நாராயணா லட்சுமி சுந்தரை கண்டு அவர்களின் ஆசையம் பெற்று அதன் பின் சத்தியலோகம் சென்று அங்கே 1000 இதழ்கள் கொண்ட நிலத்தாமரை அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய தந்தையாக பிரம்மதேவனையும் எனது அன்னை கலைவாணியும் கண்டு அவர்களின் ஆசையும் பெற்று அதன் பின் இன்று எம்முடைய தொழிலின் காரணமாக இப்புவி உலகின் தென் திசையில் வெளிமலை சாரலிலே வந்து கொண்டிருக்கின்றேன். ஆக கதிரவன் உதயமாகி கடந்து விட்டதன் அழிகவலை கழகம் நடத்துவதற்கொண்டு அறிகுறி விடவில்லையே. காரணம் என்னவென்றால் வினைகள் தீர வேண்டும் என்றால் அந்த விநாயகர் நினைக்க வேண்டும். ஆனை முகத்தோன் 5 கரத்தோன் அந்த வேழமுகத்து விநாயகர் நினைத்துவிட்டால் நடக்க வேண்டிய காரியங்கள் அத்துறையும் நிச்சயம் நிறைவேறும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. அந்த கணபதியை தொழுதுவிட்டு பிறகு மற்றதை பற்றி யோசிக்கலாம். பிள்ளையார் சுழி போட்டு எழுதிடுவோம்
எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். ஓம் 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 பிள்ளையார் துளி போட்டு எழுதிடுவோம். எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். அல்லல் போம் வல்வினை போம் தொல்வினை போம். அல்லல் போம் வல்வினை போம் தோல்வினை போம். ஆலையில் துயர்வோனில் மருமகனான ஞான பிள்ளையார் துளி போட்டு எழுதிடுவோம். எந்த பிள்ளைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். மேலமுகம் கொண்ட வடிவானவள் மகா விஷ்ணுவின் சீரழிந்த சிறுவேதிய பாலும் தெளிதேனாய் இனிக்கின்றவள். பாலும் தேனாக இனிக்கின்றவள். படிப்பதற்கு அறிவை அள்ளி கொடுக்கின்றவள் ஞான பிள்ளையார். துளி போட்டு எழுதிடுவோம். பிள்ளைகளோ இல்லாமல் உயர்ந்திடுவோம். கல்கல்ல முதல் தெய்வம் தாய்தந்தைதான் என்று காட்டியவள் ஞானம் ஊட்டியவள். காட்டியவள் ஞானம் ஊட்டியவள். என்னும் எழுத்தும் இரு கண்களென்றே எழுத்துயிரு கல்கலமே. என்னும் எழுத்தும் இரு கண்களென்றே வாழ்வில் என்று சொன்ன அவை பாட்டி போற்றுகின்ற ஞான பிள்ளையார். துளி போட்டு எழுதிடுவோம். இந்த பிள்ளைகள் இல்லாமல் உயர்ந்திடுவோம். கணபதியை தினம் தொழுவோமே. உயர் கல்வி செல்வம் மீதும் பெறுவோமே. மனதிலும் விரலிலும் ஆரோக்கியம். மனதிலும் செயலிலும் ஆரோக்கியம். மாறாத பேரில் சௌபாக்கியம் தரும் பிள்ளையார் துளி போட்டு எழுதிடுவோம். பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். 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 அந்த கணபதி தொழுதுவிட்டோம். இன்றைய கழகத்திற்கான உபாயமும் கிடைத்து விட்டது. இருந்தாலும் இந்த இடத்தை பார்க்கும் பொழுது எவ்வளவு சிறப்புகரமாக இருக்கிறது தெரியுமா? ஆஹா, பொத்து குலுங்கும் புஞ்சோலைகளும் பொங்கி வலியும் நீரோடைகளும் பாய்தோடும் ஆறுகளும் பாடிக்குழாவிட பறவைகளும் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்கிறது தெரியுமா? அடடா, சிதறிவிடும் அருவி, சில்லென்று விஷம் தென்றல் காற்று இதயத்தை இதமாக தொட்டுச் செல்கின்றதே. இப்படிப்பட்ட மகத்துவ பூமியை பற்றி வர்ணித்தால் எப்படி இருக்கும்? வர்ணித்து பார்க்கலாமா? நதியோரம் நாணம் கொண்டு நாடல் ஒன்று நாட்டியம் ஆடுது மெல்ல நாடல் சொல்ல நதியோரம் நீயும் ஒரு நாடல் என்று சொல்ல நாடல் சொல்ல மேகம் பாட்டிலை விட்டு மூடுவதென்று மழையை மூடுவதென்று
நீ கைகளில் அல்ல நாடந்தாடும் என் சொல்ல இவள் தேவதையாட்டம் துள்ளுவதென்ன நெஞ்சை அள்ளுவதென்ன நன்றி 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 கைதட்டி உள்ளவர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி 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 கைத்தட்டியவர்களுக்கும் நன்றி தட்டாமல் இருப்பவர்களுக்கும் நன்றி தட்டலாமா தட்ட வேண்டாமா என்று யோசனை பண்ணி கொண்டிருப்பவர்களுக்கும் நன்றி 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 எப்பேற்பட்ட ஒரு சிறப்பு இடத்திற்கு வந்திருக்கின்றோம் காலதாமதம் காரியத்திற்கு கேடு என்று சொல்வார்கள் ஆகையால் கொட்டி பார்க்கும் கொடி பார்க்கபடியில் பெட்டி பார்க்கும் தேன்பாகும் பாகுமுற்ற நெஞ்சே நாரணனை கண்டுகளை பார்க்க நாரம் என்றால் நீர் அயனம் என்றால் உறைவிடம் அன்பிற்கு ஒருவிடமான எம்பெருமான் சிவ நாராயண மூர்த்தியின் அவதாரத்திலே அவனது ஆனந்த கண்ணீர் உதயமான அமிர்தவல்லி சுந்தரவல்லி என்னும் மங்கர்கள் சூர சம்ஹாரத்திற்கு பிறகு தேவ சேனாதிபதியான எம்பெருமான் முருகவேலன் அந்த அமிர்தவல்லியை தென்பர்குடத்து வைத்து திருமணம் புரிந்து கொண்டான். சுந்தரவல்லியோ அரூபமாக காட்டில் ஐந்து தெரிந்து மான்பெற்றில் கருவாகி மானிட வடிவமாகி வள்ளியாக பிறந்து வனத்திலே திணை காத்து எல்லாம் உள்ள முருகனுக்காக ஆறு தந்தோள் வாழ்க ஆறு முகம வாழ்க வெப்பகி சர்வேல் வாழ்க குக்குட வாழ்க செவரகமையே வாழ்க மாச்சலாமணியே வாழ்க என வாழ்த்தி வணங்கி அவனோடு இணங்கி நல்லபடியாக வாழ்க்கையை பெருமைப்படுத்தும் நோக்கத்திற்காக அந்த பெண்மணியால் இங்கே பசித்திரு தனித்திரு விழித்திரு என்ற விரதம் இருந்து கொண்டு பார்த்திருக்கிறது. அவள் எப்படிப்பட்ட விரதம் இருக்கிறார் என்று சற்று எண்ணி பார்க்கலாமா? அதோ வாராண்டி வாராண்டி வில்லெழுதி ஒருத்து என் மீது எய்வானம்மா அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா அதோ வாராண்டி வாராண்டி வில்லெழுதி ஒருத்து என் மீது எய்வானம்மா அம்மம்மா ஏதேதோ சொல்வானம்மா ஒன்னோடு ஒன்னாகே கண்ணோடு கண்ணாகே வாராண்டி வாராண்டி வில்லெழுதி ஒருத்து என் மீது எய்தானம்மா அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா எப்போதும் நான் இல்லையே எப்போது நான் இல்லை உன்னோடு ஒன்னாகே கண்ணோடு கண்ணாகே வாராடி வாராடி வெள்ளேடி பொறுத்த என் மீது இதானம்மா அம்மம்மா இது சொன்னானம்மா பெண்ணாக வடிவானதோ வாழைக்கு சுகமாக வருகின்றதோ
கண்டவா கதை சொல்லவா உன்னோடு ஒன்னாக கண்ணோடு கண்ணாலே வாராடி வாராடி வில்லேடி தானம்மா அம்மம்மா இது சொல்லானம்மா சிந்தாத புத்தங்கள் நான் கேட்கவா சிப்பிகள் முட்டைகள் நான் பார்க்கவா சிறுதான முட்டைகள் நான் கேட்கவா எப்போது கேட்டாலும் தருவேனம்மா எங்கே நீ இருந்தாலும் வருவேனம்மா எப்போது கேட்டாலும் வருவேனம்மா எங்கள் சொல்லாலும் வருவேனம்மா உன்னோடு ஒன்னாக கண்டோடு நன்றி 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 கைதட்டி உள்ளவர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி நன்றி நன்றி. இங்கு நாரதராக நடிக்கும் சந்தனகுமார் அவர்களுக்கு துத்தாக்குடியை சேர்ந்த இளைஞர்கள் சார்பாகவும் துத்தாக்குடியை சேர்ந்த செகிடி என்ற செல்வநகர் இளைஞர்கள் சார்பாகவும் பொன்னாடை போர்த்தப்படுகின்றது. பொன்னாடை போர்த்தி புகழாரம் சுட்டியே மாபெரும் கிராமத்தர்களுக்கும் இளைஞர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என் சார்பாகவும் எங்கள் இசைக்குழு சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி நன்றி நன்றி. எடுப்பு என்று சொன்னால் அதற்கு ஒரு எதிர்ப்பு தேவை. இவள் அதற்கேற்ற பாவை. இங்கு யாராவது செய்கிறார்களா சேவை என்பதை எதிர்பார்த்து அதன் பிறகு இந்த கழகத்தை துவங்கலாம். என்ன சோ பெரிய பெரிய கொள்ள கூட்டமே உள்ள கிடக்க போட்டிருக்கேன். எத்தனை பேரை கொண்டிருப்போம்மா நான் ஏதோ வரி சில்லற கூட்டமாக்கும் நினைச்சேன். மனதை கொள்ளுகின்ற கூட்டம், ஆஹா ஏகப்பட்ட கூட்டம், எப்பேற்பட்ட கூட்டம், அழகான கூட்டம், அன்பான கூட்டம், அதுவும் அமைதியான கூட்டம். ஆனவளம் சோ அற்புதமான ஞானம். இதை கேட்டவுடன் இங்கு உள்ளவர்களுக்கு பிறக்க வேண்டும் நல்லதொரு ஞானம். அந்த பெண்மணிக்கு உண்டு தன்மானம். அடடா, இந்த இன்னிசை கேட்கும் பொழுது துள்ளாத புலமும் துள்ளும் என்பதற்கு எல்லளவும் சந்தேகமில்லை. இப்படி இன்னிசை பாடுகின்ற இந்த வள்ளியாகப்பட்டவள் இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் என்று சொல்லக்கூடிய முத்தமிழுக்கும் இணையாக இருப்பாளா? அந்த முத்தமிழோடு சேர்ந்து இவள் பிறந்திருப்பாளா? சற்று எண்ணி பார்க்கலாமா? மூன்று தமிழ் தோன்றியதும் உள்ளிடமோ, மூன்று தமிழ் தோன்றியதில் உள்ளிடமோ, மூவேந்தர் வழி வந்தவன் சமோ, நீ மூவேந்தர் வழி வந்தவன் சமோ. மூன்று தமிழ் தோன்றியதும் உள்ளிடமோ, நீ மூவேந்தர் வழி வந்தவன் சமோ, நீ மூவேந்தர் வழி வந்தவன் சமோ. நான்குடன் சேர்ந்தது ஓர் பெண்ணிடமோ, நான்குடன் சேர்ந்தது ஓர் பெண்ணிடமோ, நான்குடன் சேர்ந்தது ஓர் பெண்ணிடமோ, அது நடைபழகி வந்ததில்லை எல்லிடமோ, அது நடைபழகி வந்ததில்லை எல்லிடமோ, எல்லிடமோ. மூன்று தமிழ் தோன்றியதில் உள்ளிடமோ, உதித்தது பார் செஞ்சதுதான் கீர்த்தி செயல், அதன் மொழி வெள்ளம் பாய்ந்ததுவார் வாழ்வெளியில். வெள்ளம் பாய்ந்ததுதான் வாழ்வெளியில், உதித்தது பார் செஞ்சதுதான் கீர்த்தி செயல், அதன் மொழி வெள்ளம் பாய்ந்ததுவார் வாழ்வெளியில். கதிர் போலே நான் கல்லேன் வெள்ளன் முகம், அதன் மொழியானே மலரூட செங்கமலம் செங்கமலம். மூன்று தமிழ் தோன்றியதில் உள்ளிடமோ,
தொடர்கதையோ அந்த இலக்கியத்தில் விடுந்தால்தான் முடிவுரையோ ஆண்களுடன் சேர்ந்தனமோ பெண்ணிடமோ அது நடைபழகி வந்ததில்லை என்னிடமோ அது நடைபழகி வந்ததில்லை என்னிடமோ என்னிடமோ மூடு தமிழ் தோழியது உள்ளிடமோ நீ மூவேந்தர் வழி வந்த மன்னவளோ நீ மூவேந்தர் வழி வந்த வல்லவளோ மல்லவளோ. நன்றி 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 கைதிச்ச உள்ளங்களுக்கு நன்றி நன்றி. இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இடத்திற்கு வந்திருக்கின்றோம். இப்படிப்பட்ட வள்ளியை பற்றி அந்த முருகனும் நாம் சொல்லும்போது இங்கு நார்மலாக நடிக்கும் சந்தனகுமாருக்கு சுத்தாக்குடியை சேர்ந்த ஆதித்யா வர்மன் அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பு வழங்குகிறார்கள். பேர் என்ன மாற்றி அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்திய அன்பன்னார் மண்ணின் மைந்தன் ஆதித்யவர்மன் அன்பு உள்ளத்திற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி நன்றி நன்றி. இந்த வள்ளியை பற்றி முருகனும் சொல்லும் பொழுது அந்த முருகனுக்காக அந்த முருகனாகப்பட்டவன் இந்த வள்ளிக்காக எப்படி இங்கு வருகிறான் என்று சற்று கற்பனை பார்க்கலாமா? நான் மலரோடு தனியாக ஏனில் நின்றேன் என் மகராணி உனை காண ஓடோடி வந்தேன். நான் மலரோடு தனியாக ஏனில் நின்று என் மலராணி உனக்காக ஓடோடி வந்தேன். நீ இல்லாமல் யாரோடு உறவாட வந்து என் இளமைக்கு துணையாக தனியாக வந்தேன். நான் மலரோடு தனியாக ஏனில் நின்று என் மகராணி உனக்காக ஓடோடி வந்தேன். நீ வருகின்ற வழி மீது யார் உன்னை கண்டார் உள்வளை கொள்ளை கை மீது பரிசெல்ல கண்டார். நீ வருகின்ற வழி மீது யார் உன்னை கண்டார் உள்வளை கொள்ளை கை மீது பரிசெல்ல கண்டார். உள்மலர் கூந்தல் அழைப்பாய அவர் என்ன சொல்ல உள்வழி மணிமாடு இதழ் மீது சுவையுள்ள தல்லா உன்மலர் கூந்தல் அழைப்பாய அவர் என்ன சொன்னா உள்வழிமாடு இதழ் மீது சுவையுள்ள தல்லா நீ இல்லாமல் யாரோடு உறவாடவில்லை என் இளமைக்கு துணையாக தனியாக நான் மலரோடு தனியாக ஏனில் நின்று என் மகராணி உனக்கான ஓடோடி வந்தேன். உன் வண்டென்று மலரென்று முகம் பார்த்தும் போது என் வளை கொண்டு கையாலே மெதுவாக மூட உன் வண்டென்று மலரென்று முகம் பார்த்தும் போது என் வளை கொண்டு கையாலே மெதுவாக மூட என் கருக்கூந்த நடை பாய்ந்து மேகல்களாக தூங்கள் அழைப்பாய மேகல்களாக என் கருக்கூந்தல் அலை பாய்ந்து மேகல்களாக நான் வயல்தோடி வந்தேன் உன்னிடம் உண்மை கோரி என் கரும்பூந்தல் களைந்தோடி மேகல்களாக நான் வயல்தோடி வந்தேன் உன்னிடம் உண்மை கோர அவள் யாரோடு அவள் சொல்ல இளமைக்கு துணையாக தனியாக வந்த நான் மலரோடு தனியாக ஏனில் நின்று மகராணி உனை காண ஓடி வந்தேன்.
நன்றி நன்றி நன்றி. கைதட்டி விழுங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. சரிகை கிரிகை ஞான யோகம் என்று சொல்லக்கூடிய சதுர் வேதத்தையும் கொட்டி இந்த கானகத்திற்கு உரியவள் தான் என்பதனை காட்டி அதோ அதோ அந்த பரன் மீது அமர்ந்திருக்கின்றால் ஒரு சீமாட்டி அன்னவளை காண வேண்டும் பேட்டி அந்த பிறகு செல்வேன். அவளுக்கு அந்த கொட்டி இப்படிப்பட்ட இந்த வள்ளியாகப்பட்டவள் என்ன அழகாக இருக்கின்றாள், எப்படிப்பட்ட அழகாக இருக்கின்றாள் சற்று எண்ணி பார்க்கலாமா? அத்திப்பழம் சிவப்பா இந்த அத்தமவ சிவப்பா ஒரு வெள்ளைக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் ஒன்னை கண்டு திகப்பா. அத்திப்பழ சிகப்பா சிகப்பா இந்த அத்தமக திகப்பா ஒரு தேவோலகத்தில் பிரம்மன் கண்டாலும் உள்ள கண்டு சிரிப்பா. அந்த தமிழ் அழகா இந்த வள்ளி பொண்ணு அழகா அந்த தேவலோகத்தில் முழுக வந்தாலும் உன்னை கண்டு திகப்பா. தெய்வம் கொண்ட வெண்ணிலவே நிலவே வெண்ணிலவே மண்ணில் வந்த பெண்ணிலவே நிலவே பெண்ணிலவே எப்போது வராது இப்போது வந்த பூவே. அத்திப்பழ சிகப்பா அத்தமக சிகப்பா ஒரு தேவோலகத்தில் பிரம்மன் கண்டாலும் உள்ள கண்டு சிரிப்பா. ஒளியில் இருக்கு விருந்து ஒரு வெள்ளுக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் ஒன்றை கண்டு திகப்பா. சந்தனமா சொல்ல மொழியினை சாமத்தில் இருக்கு சங்கதி தமிழ் அழகா இந்த வள்ளி பொண்ணு அழகா அந்த தேவலோகத்தில் முழுக வந்தாலும் உன்னை கண்டு திகப்பா. வெண்ணிலவே வெண்ணிலவே பெண்ணிலவே பெண்ணிலவே எப்போது வாராது எப்போது வந்த பூவே. பழம் சமப்பா இந்த அத்தமக சிவப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் ஒன்றை கண்டு திகப்பா. ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் ஒன்றை கண்டு திகப்பா. நன்றி 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 நன்றி. இப்படிப்பட்ட அளவுடைய இந்த வள்ளியை பற்றி அந்த முருகனும் நாம் கூறும் பொழுது அந்த முருகனாகப்பட்டவன் இவளுக்காக யாரை தூது விடுகிறான் என்று எண்ணி பார்க்கும் பொழுது மேகங்களை தூது விடுகின்றானா, மின்னலை தூது விடுகின்றானா, இடியை தூது விடுகின்றானா, மழையை தூது விடுகின்றானா, மயில்களா குயில்களா அன்னங்களா தாராக்களா அல்லது மலர்களா, யாரை தூது விடுகிறான் சற்று எண்ணி பார்க்கலாமா? பூங்காற்றே அந்த வள்ளி கிட்டே ஒண்ணு சொல்லிவ அன்னலட்சுமி வெளியவா
நமோ வா சீக்கிரமா அந்த பொண்ணு கிட்ட என்ன கொண்டு வா தனியா அவ இல்லாம வாடுது அவ இல்லாம வாடுது யாரோ தென்மலைக்காத்து வீசுற போது ஏழை பணக்காரன் என்று பார்ப்பதில்லையே ஏழை பணக்காரன் பார்ப்பதில்லையே நெஞ்சில காதல் பொங்குற போது ஜாதி மதம் பார்த்துக்கிட்டு பொங்கவில்லையே செல்வம் இருக்கும் வீட்டிலே நல்ல உள்ளம் இல்லை உள்ளம் இருக்கும் வீட்டிலே ஒரு செல்வம் இல்லை கட்டு காவல் மீறி அவள் கருவாச்சி கருவாச்சி ஓட்டாடமான பார்வையான காதல் வந்து உருவாச்சு. முதல்ல ஒரு பாட்டு பண்ணாரு பூங்காற்று கருவாச்சி கருவாச்சின்னு பாடுறாரு. இவரே எல்லாமே வந்து பாடிக்கிட்டு இருந்தா எதிர்பாட்டு எனக்கு பாட தெரியாது. நீங்க பாடுறீங்களா என்ன? அண்ணே உள்ள வந்திருக்க நகைச்சுவை நடிகை என்ன நிறத்துல இருக்காங்க? கருப்பு தான். அவங்களுக்காக ஒரு பாட்டு அவ்வளவுதான். இல்லை கருவாச்சி நீங்க போட்டி. ஒரு ஒரு முட்டுந்தன ஒரு முனிவர் கருவாச்சின்னு பாடலாமா? ஏன் அப்ப அவங்க நிறத்தை தானே சொல்றாங்க, ஒன்றும் தவறு கிடையாது. அது உண்மையான நேரம். இப்போ நெருப்பு அப்படின்னா சுடவா போகுது? அது இல்லை. ஒரு கரும்பு தோட்டத்து வழியாக போகிறோம். ஆமாம். ஒரு கரும்பை வேணா வாங்கி சாப்பிடலாம். சரி. தோட்டத்தையே சாப்பிடணும்னு நினச்சா முடியுமா? முடியாது. அதனால ஒரு தவறு கிடையாது. இப்போ நீங்கள் என்னோட போட்டி போடணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஒரு பாட்டுக்கு ஒரு பாட்டு தான் பாடணுமே தவிர அடுத்த பாட்டு பாடினா இவங்க என்ன நினைப்பாங்க? இப்போ சரி வேணா நீங்கள் போட்டு பாருங்க. இவங்க என்ன நினைப்பாங்க? பெட்டிக்காரு பாடத்தில் இப்படி ஒரு பெட்டிக்காரனா இங்கே அங்கேயும் தான் கூட்டு வந்தாங்க இவனே அப்படின்னு சொல்லிடக்கூடாதுல்ல. சரி, மக்கள் திருப்ப மகேஷன் திருப்ப இருங்க. நான் பாடுறேன், என் பாட்டுக்கு எதிர்பாட்டு நீங்களும் பாடுங்க. பாடுவோம், நம்மளும் பாடுவோம். அதில் ஒரு நிபந்தனை என்ன? மக்கள்கிட்ட கேட்டுருவோம். கேட்போம். அண்ணே நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க, நான் பாடுற பாட்டை நீங்கள் பாடக்கூடாது. எஸ். நீங்கள் பாடுற பாட்டை நான் பாட மாட்டேன். எஸ். சம்மதமா? அண்ணே பாட்டு இருங்க. இப்போ மணி 2:15 நேரமாச்சு சொல்லிடுறாங்க. பாட்டு போட்டி பாடலாமா வேண்டாமா? பாடலாம்ல? சரி, உங்க ஆதரவோட ஆதரவு கொடுப்பீங்களா? ஓகே, தேங்க்யூ. இது தானா வந்த சந்தனமே கழுவே சம்மதமே, இது வேறாரு பறிக்காத பள்ளிய தோட்டமே, யாராலும் படிக்காத மங்களராகவே, உள்ளவே உனக்கு தான் உசரே உனக்கு தான் உள்ளையில் எல்லையில் பிரிச்சா உலகமில்லை, அன்னைக்கு எனக்கு விளக்கமில்லை, வாழ்ந்தா உன்னோடு மட்டுமே வாழவே, இல்லையே மண்ணோடு போய் நான் சேருவேன். தஞ்சம் என்று நம்பி வந்தேனே, பூவெடுத்து ஒரு மனையிடு நீர் தெளித்து ஒரு கோடமிடு, உன்னைத்தானே ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜையும் இல்லையால் ஒரு ராணியும் இல்லையால் ஒரு உறவு இல்லை ஒரு பிரிவும் இல்லை, அந்தரத்தில் ஊர்கள் ஆடுகிறேன் நான், அந்தரத்தில் ஊர்கள் ஆடுகிறேன் நான். பட்டு வண்ண சிட்டு படகு துறை விட்டு, பட்டு வண்ண சிட்டு 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 படகு துறை விட்டு, பார்ப்பது யாரையடி அண்ணனடை போட்டு, பார்ப்பது யாரையடி அண்ணனடை போட்டு, குச்சி வகழ்ந்தெடுத்து பிச்சு போல் பச்சை கிளி பச்சை மழை பக்கத்தில் மெகிதுன்னு சொன்னாங்க, மெகிதுன்னு சொன்னதுல நாயம் என்ன சொன்னாத்தா வாசல் கருவேப்பிலையே பட்ட மல்லிகையே, வாசல் கருவேப்பிலையே மனம் பட்ட மல்லிகையே,
உயிரி காற்று அது ஊசி குத்துற போது ஒன்னு நினைச்சு தூக்கம் போச்சு போச்சு. அழகு தானுறங்கு ஆறுகள் மீனுறங்கு சிறகு தானுறங்கு திருவான தாவுறங்கு நாவுறங்கு வலையிலேயே மானே இறைவன் நாடகத்தில் ஊமகடி நானே. ஒத்தையடி பாதையிலே ஊஞ்சல தும்புகிலே ஒத்தையடி பாதையிலே ஊஞ்சல தும்புகிலே ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுறு உசுறு ஒத்தனப்பல் வாடுதம்மா என்னோட மனசு. தாளையா பூ முடிச்சு தடமாத்தை நட நடந்து நட நடந்து நட நடந்து பாடையில போல வல்ல கண்ணம்மா கண்ணம்மா வாசலுக்கு வந்ததே என சொல்லம்மா. குயிலே கவி குயிலே யார் வரவை தேடுகிறாய் மனசுக்குள் ஆசை வைத்த மன்னன் வந்தானா. குயிலே கவி குயிலே யாரை எண்ணி பாடுகிறாய் உறவுக்கு அர்த்தம் சொல்ல கண்ணல் வந்தானா. உறவுக்கு அர்த்தம் சொல்ல கண்ணல் வந்தானா. ராசாத்தி உள்ளையில் ராப்பகலாக்கள் முடிச்சு ராசாத்தி உள்ளையில் ராப்பகலாக்கள் முடிச்சு ராப்பகலாக்கள் முடிச்சு ராணி உள்ள கை பிடிச்சு ராப்பகலாக்கள் முடிச்சு ராணி உள்ள கை பிடிச்சு. மதுரை மாறி கொழுந்தே மணலூர் மல்லிகையே மதுரை மாறி கொழுந்தே மணலூர் மல்லிகையே மனசு மயங்குதடி மயக்கும்படி வைக்காதே மனசு மயங்குதடி மயக்கும்படி வைக்காதே. உள்ளாயிருக்க கற்றுக்கொண்டு இந்த உண்மையை சொல்ல ஒத்துக்கணும் உள்ளாயிருக்க கற்றுக்கொண்டு இந்த உண்மையை சொல்ல ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க காக்கா கூட்டத்தை பாருங்க இதுக்கு கத்து கொடுத்தது அழகு உண்ணாயிருக்க கற்றுக்கொண்டு இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். நான் என்ன சொல்லிவிட்டேன் நீ ஏன் மயங்குகிறாய் நான் என்ன சொல்லிவிட்டேன் நீ ஏன் மயங்குகிறாய் உன் சம்மதம் கேட்டேன் நீ தலை குனிவாயோ. நான் என்ன சொல்லிவிட்டேன் நீ ஏன் மயங்குகிறாய். முல்லை மலர் மேலே மக்கு வந்து போலே முல்லை மலர் மேலே மக்கு வந்து போலே உள்ள ஒரு வாடுதங்கள் அல்வாரே முல்லை மலர் மேலே மக்கு வந்து போலே. தென்னகில கேட்டிலே தென்னகில கேட்டிலே தாராட்டு தெல்லது பெண்ணதனை சாய்த்து விடும் புயலாக வரும் பொழுது பெண்ணதனை சாய்த்து விடும் புயலாக வரும் பொழுது அமைதியான நதியிலே ஓடும் ஓடும் அலையில்லாத வெள்ளம் வந்தாடும். காற்றினிலும் மலைகளிலும் கலக்க வைத்த விழிகளிலும் கரையிலே ஒதுங்கி நின்றால் வாழும் அமைதியான நதியிலே ஓடும் ஓடும் அழகில்லாத வெள்ளம் வந்தானா. சின்னஞ்சிறியே வந்த பறவை என்னத்தை சொல்லுதம்மா இந்த சின்னஞ்சிறியே வந்த பறவை என்னத்தை சொல்லுதம்மா அது இசையோடு தன்னை மறந்து சொன்னதை சொல்லுதம்மா சின்னஞ்சிறியே வந்த பறவை என்னத்தை சொல்லுதம்மா. பெண்கள் உறங்கிய போதும் பெண்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா. ஒன்று கடந்திடும் என்றும் உறவை நாடி கெஞ்சும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா. தாமத்தி ரோட்டிலே குட்டி போன தோக்கிலே நான் ரொட்டியத்தான் தின்பனா பிஸ்கியத்தான் பாப்பனா தாமத்தி ரோட்டிலே மாட்டு வண்டியை கூட்டிக்கிட்டு மாப்பிள்ளையை கூட்டிக்கிட்டு காட்டு வழி போறவளே கண்ணியம்மா உன் காட்டு மான பத்திரமா பார்த்துக்கம்மா. தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாமர மறைய தண்ணியை சேர்த்து சேர்த்து செல்ந்த பொம்மை இது பொம்மை இல்லை பொம்மை இல்லை பொம்மை. ஓடக்கர மண்ணெடுத்து ஒருவன் சற்று
வச்சே ஓடைக்கர மண்ணெடுத்து ஒவ்வொரு செஞ்சு வச்சே ஓடையெல்லாம் தண்ணி வந்து ஒன்று மட்டும் பிரிச்சதென்ன ராசாவே ஒன்று மட்டும் பிரிச்சதென்ன ராசாவே பட்டு வெள்ள ரோசாவா பார்த்த கண்ணு மூடாத பட்டு வெள்ள ரோசாவா பார்த்த கண்ணு மூடாத ஆசையில நீருக்கு ஆசையில நான் வழக்கு அள்ளி வச்ச வேலையிலே முள்ளிரண்டு பட்டுதம்மா பத்தாளு குற்றமில்ல பாவம் வந்து பூவுக்கிறது ஆசை நிறைவேறுமா கடலை போல மறந்து போக நேருமா சந்தேகம் கொள்ளலாகுமா இனி மாறாத இன்ப உலகையாடுமா விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெள்ளிடவே வில்லோடும் முகிலோடும் விளையாடும் வெள்ளிடம் கல்லோடு கொல்லும் அழகழகே இசையமுதே இசையமுதே வேண்டினால் வேண்டு வரும் தருபவரே அம்மா அம்மா வேண்டினால் வேண்டு வரும் தருபவரே அம்மா அம்மா எனக்கு ஒரு வரம் தருவாயா உன்னை பாடிடவே அருள் தருவாயா எனக்கு ஒரு வரம் தருவாயா கேட்காதலிலே கொண்டு வருவாயா ஆடாதட ஆடாதட மனிதா ரொம்ப ஆட்டம் போட்டு அடங்கிடுவ மனிதா தம்பி ஆடாதட ஆடாதட மனிதா ரொம்ப ஆட்டம் போட்டு அடங்கிடுவ மனிதா சோதனை மேல் சோதனை போதுமப்பா சாமி வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி சோதனை மேல் சோதனை போதுமப்பா சாமி போட போட சாமியார மதிக்க வேண்டும் மறுபடி பாடக்கூடாது ஏன்னா பாட்டு தான் சாமியாருக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு அது இதுவரையும் பாட்டுக்கு போட்டியாக என்னை எழுத்த அன்புக்குரிய எனக்கு தம்பியாக தான் இருந்தேன் எனக்கு இன்னிலேருந்து எனக்கு எதிரி ஆகிட்டேன் எதிரிக்கு எதிரி நண்பன் ஆகிக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை தப்பு இல்லை இன்னும் விட மாட்டேன் அடுத்த பகுதி வருமா சரி பாப்பா இருவரையும் பாட்டுக்கு பாடி ரசித்த அன்பு ரசிகர்களுக்கு மனமார்ந்த நன்றி 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 என சுடர் விளக்கானாலும் தூண்டுகோல் ஒன்று வேண்டும் அண்ணன் வராரு அவர் என்னன்னு பார்ப்போம் ஒரு பட்சமாக பார்க்கக்கூடாது இங்கு நாரதரா நடிக்கும் சந்தனகுமார் அவர்களுக்கு செங்கமடை இங்கே குலதெய்வ வழிபாடு உள்ள செங்கமடை கிராமத்தார்கள் 100 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கின்றார்கள் செங்கமடை அன்பு உள்ளங்கள் குலதெய்வத்து அன்பு உள்ளங்களுக்கு என் சார்பாகவும் எங்கள் இசைக்குழுவின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி 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 நெக்ஸ்ட் பார்ப்போம் பார்க்கலாம் ஏன்னா மிகப்பெரிய ஒரு பாடகராக இருந்தாலும் சரி சுருதி கூட்டுவதற்கு ஒரு ஆள் வேண்டும் அப்படிப்பட்ட வகையிலே சிறப்பாக என்னோடு போட்டியிட்டு பாடிய அன்பண்ணார் அருண் அவர்களுக்கு எனக்கு கிடைக்கக்கூடிய பாராட்டுக்கள் அனைத்தும் அவருக்கே சாரும் அப்படி இல்லை இருக்கட்டும் நீங்க எல்லாம் நான் இல்லை இல்லையா அப்படி இல்லை எல்லாரும் அதாவது இரு கை தட்டினா தான் ஓசை நீங்கள் இல்லாமல் நான் இல்லாமல் நீங்கள் இல்லை 1 கோடி நாள் தான் தேர் ஓடும் ஆமாம் தனிமரம் தோப்பாகுமா ஆகாது அது மாதிரி எனக்கு வரக்கூடிய பெருமைகள் அனைத்தும் உங்களுக்கே சாரும் ஆமாம் அதனால் கந்தனுக்காக பிறந்தவள் இந்த மண்ணில் இருப்பது மகத்துவமல்ல கந்தேஸ்வரம் மகேஸ்வரம் கைலேஸ்வரம் அதற்கு அருகாமையில் உள்ள கந்தபிறப்பில் அமைந்து படை குடி கூழ் அமைச்சு அரண் நட்பு ஆகிய 6ஐயும் பெற்று எல்லாம் உள்ள முருகன் வருவதென்று பார்த்தால் அது வல்லவா பெருமை அந்த பெருமை விடுத்து இந்த பெண்மை தனிமைகள் இருப்பது எவ்வளவோ தீமையாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால சுந்தரமுடித்த துப்பு புல்சிறந்த வந்த இவள் இந்த உலகிங்கே வந்த உலகிற்கு அத்தரமே குத்து தேவ குத்துப்பு முழங்கு கந்தசாமிக்கு தகுந்த உலகை துப்பும் சிறந்த மங்கை இவள் இந்த உலகிங்கே வந்த சோமனையப்ப முகத்தில் இருக்கும் கண்களை கண்டு ஆண்களிடம் நின்றுள்ளாடுவே சோமனையத்த முகத்தில்
கண்ணுக்கு கண்ணியே கண்டு மகனில் எழுந்து நாடுதே இவன் கோமள பறவை ஒட்டும் அவன பறவையோட்டும் கேட்டு சொந்த மனவல் கூடுவே கனகத்தில் இவள் தீனை காவல் செய்வதம் மீதும் கனகத்தை ஆன போதிலும் இது அற்புதம் இது அற்புதம் ஆன போதிலும் இது அற்புதம் இது அற்புதம் மாதரபரியாவும் வானோடு மண்ணுலக மருதனோற்ற மாதூர் வள்ளியின் கொடுவாதுடன் மங்கின பூங்கால் விழுத்த மேல மாதவத்தல் அமுதத்தை கணிகத்தேனை மணந்த தெய்வானை வாழ்த்தச் செய்வான் என்று தெய்குந்தரை மனமுடித்த எம்பெருமான் முருகவேலன் இந்த வள்ளிகை கடிமணம் பிரியும் கால நேரம் வந்துவிட்டது. ஆகையால் இந்த பெண்ணுக்கு துணையாக யாரோ ஒரு ஆடவன் அங்கும் இங்குமாக உலாவித் தருகின்றான். அவனை முதலில் சந்திப்போம், அதன் பிறகு கழகம் பற்றி சிந்திப்போம்.